திருநெல்வேலி மாவட்டம் புளியங்குடி, கடையம் பகுதிகளில் எலுமிச்சைக்கு போதிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். எலுமிச்சை விளைச்சல் குறைவுக்கு மழையின்மை ஒரு காரணம் என்றாலும் சொட்டு நீர் பாசனத்திற்கான மானிய திட்டத்தை அரசு மாற்றி அமைத்து கொடுத்தால் எலுமிச்சை சாகுபடியில் ஓரளவு லாபம் பார்க்க முடியும் என்று விவசாயிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் எலுமிச்சை உற்பத்தியிலும் விற்பனையிலும் திருநெல்வேலி மாவட்டம் புளியங்குடிக்கு தனிப்பெயர் உண்டு. லெமன் சிட்டி என்று அழைக்கப்படும் புளியங்குடியில்தான் எலுமிச்சை பழங்களுக்கு என பிரத்யேகமான சந்தையும் உள்ளது. இங்கு விளையும் எலுமிச்சை பழங்களில் சிட்ரிக் அமிலத்தின் தன்மை கூடுதலாக இருப்பதாலும் மற்ற பகுதிகளில் விளையும் எலுமிச்சைகளை விட இப்பகுதி நிலங்களில் விளையும் எலுமிச்சைகளில் நீர்ப்பதம் குறைவதற்கு அதிக நாட்கள் பிடிப்பதாலும் இங்கிருந்து தென்னிந்தியா மட்டுமல்லாமல் வளைகுடா நாடுகளுக்கும் எலுமிச்சை பழங்கள் விற்பனைக்கு அனுப்பப்படுகின்றன. இதேபோன்று கடையம் பகுதியில் உள்ள சந்தையிலும் எலுமிச்சை பழங்கள் விற்பனைக்கு வருகின்றன. ஆனால் நடப்பாண்டில் போதிய மழை இல்லை என்பதால் எலுமிச்சை விளைச்சல் குறைந்து விலையும் குறைந்து விட்டதாக கூறுகின்றனர் விவசாயிகள். எலுமிச்சங்காய் விவசாயம் போட்டிருக்கேன். போன வருஷம் மழை பற்றாக்குறை, ஆனால் எலுமிச்சங்காய் அதிக மகசூல், நல்ல விலையும் இருந்தது. இந்த வருஷம் நல்ல மழை செழிப்பு, ஆனால் எலுமிச்சங்காய் விளைச்சலும் கம்மி, விலையும் இல்லை. எலுமிச்சை விவசாயத்திற்கான பாசனத்தை சொட்டு நீர் மூலம் மேற்கொள்ள அரசு மானியம் அளித்து வருகிறது. இந்த மானியத்தின் மூலம் மைக்ரோ முறை சொட்டு நீர் மட்டும்தான் செய்ய முடியும் என்பதால் இவை எலுமிச்சை மரங்களுக்கு பொருந்தாது என்று விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. மழை சரியான அளவு இந்த வருஷம் பெய்ய மாட்டேங்குது. கோடையில் காலமழை நல்லா பெஞ்சுது, கோடையில் மழை ரொம்ப கம்மி. கவர்மெண்ட் இதுக்கு சொட்டு நீர் போடுறதுக்கு மானியம் கொடுத்துருக்கு. அதுவும் மைக்ரோ டியூப் தான் கொடுக்குது. அந்த மைக்ரோ டியூப் வந்து ஒரு வாழை, பூஞ்செடி அந்த மாதிரி இதுக்கு வந்து மைக்ரோ டியூப் போதும். ஆனால் எலுமிச்சை வந்து ஒரு பெரிய மரம் அப்படிங்கிறதுனால அந்த மைக்ரோ டியூப்பில் வந்து விழுகிற தண்ணி வந்து காண மாட்டேங்குது. அதனால மானியத்தை கொஞ்சம் மாற்றி கொடுத்து ஒரு பெரிய டியூப் யூஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை மானியத்தில் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணி கொடுத்தா இந்த மரங்களை வளர்க்குறதுக்கும் இதில் வருமானம் பார்க்குறதுக்கும் விவசாயிகளுக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். எலுமிச்சை ஒன்று 40 முதல் 60 காசுகள் வரை விற்பனையாவதாக அவர்கள் கூறுகின்றனர். எலுமிச்சை விவசாயத்தை ஊக்குவிக்க பெரிய குழாய்களில் பாசனம் செய்யும் அளவுக்கு அரசு மானியம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டி. கே. ராஜன், நியூஸ் 7 தமிழ், தென்காசி.